ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறது வர்றதுக்குன்னாலும் சரி, இல்லை ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, எல்லாமே ஒரு டைமிங் வந்து வச்சுக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக நம்மளால் என்ன டைமிங் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த டைமிங் தான் நான் வந்து வச்சுக்குவேன். ஏன்னா வந்து நம்ம வந்து எடுத்தோடனே ஒரு ஆர்வத்தில் ஒரு 4-5 நாள் வந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் முன்னாடி சீக்கிரமாக பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் முடியாமல் ரொம்ப லேட் ஆகி அந்த மாதிரி பண்ணுறப்ப, அதுக்கு வந்து நம்மளால் என்ன டைமிங்க்கு ப்ராப்பராக அந்த ஒர்க்கை வந்து செய்ய முடியுமோ அந்த டைமிங்க்கு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எப்பயுமே ரெகுலராக நம்ம வந்து அந்த டைமிங் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் ஒரு மெயினான ரீசன். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதை ப்ராப்பராக நம்ம எப்பயுமே வந்து தினசரி வருஷம் 365 நாளும் நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து என்னோடய ஒர்க்கை நான் வீட்டிலேருந்து செஞ்சாலும், எனக்குன்னு தனியாக நான் இடம் ஒதுக்கி வச்சுருந்தாலுமே, நான் வந்து அதை ஒரு கடையாக தான் ஃபீல் பண்ணுவேன். நான் வந்து ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம வந்து போய் வேலை செய்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நேரமாக கிளம்பி போவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான். அதே மாதிரி ரொம்ப அதிகமான நேரத்துலையும் நான் வந்து இந்த கிளம்பியெல்லாம் போக மாட்டேன். இப்போ குழந்தைங்க வந்து 9 மணிக்கு கிளம்புறாங்க அப்படின்னா 9 மணிக்கு கிளம்பும்போதே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிரும். அதுக்கு மேலே எனக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது, இந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்கும். அந்த ஒர்க்கை நான் வந்து முடிச்சுட்டு நான் ரெடியாகி சாப்பிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியா இருந்தாலும் ஒரு 10, 10:30 அந்த டைமிங் வந்து ஆயிரும். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எப்பயுமே ஸ்டிச் பண்ணுறதுக்காக போகிற டைமிங் வந்து ஒரு 10 to 10:30க்குள்ளார வந்து போயிடுவேன். போனதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போதே என்னோடய கடையும் வந்து சேர்த்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அதனால் போய் க்ளீன் பண்ணுற ஒர்க்கெல்லாம் எதுவும் இருக்காது. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது மட்டும்தான். ஒன்று அளவில்ல எதுவும் கட் பண்ணுற ஒர்க் இல்லை அப்படின்னா கட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கட்டிங் போட்டுருவேன். கட்டிங் போடுறேன் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 4-5 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 4-5 ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண உட்கார்றப்ப 12 மணி ஆயிரும். டீ டைமையும் முடிச்சுட்டு 12 மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டிச்சிங்க்கே உட்காருவேன். ஸ்டிச்சிங்க்கு உட்காரப்போ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 5 ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான் வந்து கணக்கு போடுவேன். நார்மலாக இருக்கிறப்ப நமக்கு அதுவே வந்து போதுமானதாக இருக்கும். வேலை வந்து அதிகமாக இருந்தால் தான் நான் வந்து அதிகமாக செய்வேன். ஏன்னா ரொம்ப நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்டிச் பண்ணினாலும் பேக் பெயின் வந்துடுது. இப்போ 2 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேக் பெயின் ஒன்றுமே வந்து என்னால் சமாளிக்க முடியல. ஹாஸ்பிட்டல் போய் 2 இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்து ஓரளவுக்காவது வந்து பரவாயில்லையா இருந்தது. அதனால் வந்து நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் ரொம்ப பேக் பெயின் அதிகமாக இருக்குது கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணுறதுனால அப்படிங்கிறனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ 12 மணிக்கு நான் வந்து மிஷினில் தைக்க உட்கார்றேன் அப்படிங்கிறப்ப 1, 2, 2, 2, 2:30 அந்த டைம் வரையுமே வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் லன்ச் டைமு. அப்போ அந்த டைமுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு 2 லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் 2 ப்ளவுஸு, இல்லை சாதா ப்ளவுஸாக இருந்ததுன்னா 2 ப்ளவுஸு 3 ப்ளவுஸு அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லன்ச் டைமை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி இல்லைன்னா வந்து ஒரு 4 மணிக்கு மேலே அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். எப்படியா இருந்தாலும் சரி கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவராவது இடையில வந்து ரெஸ்ட் எடுத்துருவேன். அது வந்து 2:30 to 3:30 அந்த மாதிரியும் இருக்கலாம், இல்லை 4 to 5 அந்த மாதிரியும் வந்து எடுத்துப்பேன். கொஞ்சம் நல்லா இருந்தால் ஸ்டிச் பண்ணுவேன், கொஞ்சம் டயர்டாக இருந்தால் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன். அப்படி தான் வந்து பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து ஒரு 4:00 வரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட நம்ம 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் அந்த அளவு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். லைனிங்காக இருந்தால் 2, சாதாவாக இருந்தால் 3 தைச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மணிக்கு மேலே டீ டைமை முடிச்சுட்டு 6, 7 அந்த 2 மணி நேரமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இன்னும் 2 ப்ளவுஸ் வந்து தைப்பேன். 2 ப்ளவுஸு 3 ப்ளவுஸ் அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 மணி ஆச்சு அப்படின்னா லன்ச் டின்னர் செய்கிறதுக்காக வந்து
வந்துடுவேன். டின்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக ஒரு 1 ஹவர் ஆகும். நான் வந்து ஏதோ ஒரு குருமா, இட்லி இந்த மாதிரி வந்து வச்சுட்டு சாப்பிட்டு திருப்பியும் பார்த்திங்க அப்படின்னா திருப்பியும் நமக்கு வந்து ஒர்க் இருக்காது. எனக்கு வீட்டில் வந்து அந்த அளவுக்கு வேலை இருக்காது. ஏன்னா காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போவேன். அதுக்கப்புறம் பாத்திரம் தான் சேரும். அது வந்து கொஞ்சம் அப்படியே வந்து கிச்சன்கிட்ட இருக்கும்போதே வந்து கழுவி வச்சுட்டேன் அப்படின்னா அப்புறம் வந்து ஒர்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் 8 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பியும் வந்து ஸ்டிச்சிங்க்கு போனேன் அப்படின்னா ஒரு 9, 10 மணி வரையும் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறது. இப்படி தான் வந்து நான் வந்து என்னோடய டைமிங்கை மேனேஜ்மெண்ட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு நாளைக்கு தாராளமாக வீட்டில் இருக்க ஒர்க்கை பார்த்துட்டு நம்ம வந்து ஆவரேஜாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் ஜாலியாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு 5, 6 ப்ளவுஸாவது ஸ்டிச் பண்ணிடலாம். சாதா ப்ளவுஸாக இருந்தால் ஒரு 6 ப்ளவுஸ் 7 ப்ளவுஸ் தைக்கலாம். ஒரு லைனிங் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா தாராளமாக ஒரு 5 ப்ளவுஸ் தைக்கலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸு தைக்க எவ்வளோ நேரம் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம அந்த செக் பண்ணாமலே நம்ம வந்து இந்த டைமுக்குள்ளார முடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சா நான் வந்து ஒரு சாதா ப்ளவுஸுக்கு ஒரு 3/4 மணி நேரம், அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி லைனிங் ப்ளவுஸ்க்கு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளார வந்து நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணுவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு தகுந்த மாதிரி டைமிங்கும் வந்து மாறுபடும். ஒரு சிலர் எல்லாமே சொல்கிறீங்க எனக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த டைமிங்கை நீங்கள் முதல்ல வந்து கணக்கு போட்டுக்கோங்க. கணக்கு போட்டுட்டு இப்போ நமக்கு வந்து ஒரு நாளில் இவ்வளோ நேரம் கிடைக்குது. இந்த இவ்வளோ நேரத்தில் நமக்கு இந்தந்த வேலைக்கு இவ்வளோ நேரத்தை நம்ம வந்து ஒதுக்கணும். அந்த நேரமெல்லாம் ஒதுக்குனது போக மீதி நமக்கு இவ்வளோ நேரம் இருக்குது. அப்போ நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு 2 மணி நேரம் ஆகுது. ஒரு 3 ப்ளவுஸ் தைச்சாலும் நமக்கு வந்து 6 மணி நேரம் வேணும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கணக்கு போட்டுக்கோங்க. கணக்கு போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சொல்கிறது என்னென்னா நான் வந்து ஒரு நாளைக்கு 1, 2 தான் தைப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரம்பத்தில் நானுமே வந்து 1, 2 ப்ளவுஸ் மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ணேன். அதுக்கப்புறம் நாளாக கஸ்டமர்ஸ் பிக்கப் ஆக பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கணும். அதாவது தைக்கிற டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஷினில் உட்காந்துருக்கிற நேரமெல்லாம் அதே தான். ஆனால் வந்து வேலை மட்டும் நடந்திருக்காது. இன்றைக்கி வந்து மிஷினில் உட்கார்ற நேரம் ஒன்று தான், அன்றைக்கி மிஷினில் உட்காந்துருக்கிற நேரமும் ஒன்று தான். ஆனால் வந்து அப்போ பார்த்திங்கன்னா 2 ப்ளவுஸ் தான் தைச்சேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5, 6 ப்ளவுஸாவது நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அப்படி வந்து பார்க்குறப்ப அப்போ நம்ம எதை வந்து இதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், நம்மளோட ஸ்டிச்சிங்கோட ஸ்பீடை தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அதை நல்லா தைச்சி பழகுங்க. அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாத மாதிரி தையுங்க. நீங்கள் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாத மாதிரி தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஸ்பீடாக தைச்சி அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஸ்பீடாக தைக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்பீடாக தைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ப்ளவுஸை சரியாக செக் பண்ணாமல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிஸ்டேக் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து பிரிச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து எவ்வளோ தான் வந்து ஸ்டிச் பண்ணினாலுமே கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, பார்க்காம எதையுமே நான் வந்து ஸ்டிச் பண்ண மாட்டேன். எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ச் பை இன்ச் வந்து ப்ளவுஸு கட்டிங் போடும்போதும் சரி, அதை ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போதும் சரி, அதை வந்து செக் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அப்படி நான் வந்து பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வந்து வர்றது கிடையாது. வர மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் வருது, எதனால் வருது அப்படிங்கிறத ஆரம்பத்திலே வந்து கவனித்து அதை எல்லாமே ஒவ்வொன்றா சரி பண்ணி கொடுத்து தான் வந்து இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குன்னு எனக்கு வந்து மிஸ்டேக்கே வராது அப்படின்னு வந்து நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக எனக்குமே வந்து மிஸ்டேக் வரும். என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லூஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டைட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன கம்ப்ளைண்ட்டுமே வந்து வரும். அதையும் வந்து நான் வாங்கி சரி பண்ணி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் டைம் வந்து வராமல் பார்த்துப்பேன். நம்ம எவ்வளோ தான் வந்து இதில் நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சாலுமே ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொன்று நம்ம வந்து கற்றுக்கிட்டே தான் இருப்போம். இந்த தையல் தொழிலை பொறுத்த வரையுமே என்றைக்குமே வந்து ப்ராப்பராக நம்ம வந்து இதை கற்று முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லவே வந்து முடியாது. அப்படி தான் இருக்கும். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தொழில் தான் இது. எந்த ஒரு எப்படி சொல்கிறது,
ஒரு துணியை அந்த நம்ம கட் பண்ணி அதோட அவங்களோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்ப அதில் கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது அதுக்கு வந்து ஈடு இணையே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து 2 ப்ளவுஸ் தான் வந்து எடுத்திருந்தேன். இது 2மே வந்து பார்த்திங்க அப்படின்னா என் பொண்ணுகிட்ட வந்து நான் ஓவர்லாக் போட்டு கொடுத்துட்டு நான் உக்காந்துருக்குறேன். அதனால தான் வந்து உங்களுக்கு வீடியோ ஷோ ஆகலை. இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மலையனூர்லேருந்து கொடுத்துருந்தாங்க. ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து நான் எடுத்துகிட்ருக்கிறேன். நிறைய கஸ்டமர்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குறீங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸுமே வந்து வந்தது. அப்படி இல்லை அப்படின்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். அது வந்து நெக்ஸ்ட் டைம் ரொம்ப பெருசாக இல்லை, சின்னதுனா அது வந்து நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் ஆன்லைன் ஆர்டர் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் கொடுப்பாங்க, சரி நம்ம வந்து எதுக்கும் சொல்லி வைக்கலாம், நம்ம கொடுத்தா கொடுக்கட்டும், நமக்கு ஆல்ரெடி வந்து ஒர்க் இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இது பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து சொல்லியிருந்தது. நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அது ரொம்ப எனக்கு ஒரு பெரிய எப்படி சொல்கிறது சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே மாதிரி பார்க்குறே இருக்காது உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்மளோட ஹோம் பேஜ்லேயும் நம்மளோட நம்பர் இருக்குது. எல்லா இதுலேயுமே வந்து நம்பர் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க வந்து கால் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக டைமிங் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த நேரத்துக்குள்ளார வந்து முடிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நேரம் தவறுச்சு அப்படின்னாலும் அந்த நேரம் வந்து அதிகமாக போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதை சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக நம்ம வந்து பார்ப்போம். எந்த ஒரு டைமிங்குமே இல்லாமல் நம்ம வந்து வேலை செய்யும்போது அது எந்த ஒரு இலக்குமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளார இதை முடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் அது ஒன்றையே தான் நம்ம வந்து வச்சுருப்போம். அதுவே ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளார இது எல்லாத்தையும் முடிச்சாகணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை முடிக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம், போராடுவோம். அதுதான் வந்து நம்மளோட வாழ்க்கை. இது ஒரு சிம்பிளான ஒரு சின்ன தத்துவம் தான். எப்பயுமே அப்படி தான். நமக்கு ஒன்று தேவை அப்படின்னா, நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அதை செய்கிறதுக்காக நம்ம போராடுவோம். அதுவே தேவையில்லை, நமக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்னா நம்ம எதை பற்றியுமே கேர் பண்ணிக்காமல் நம்ம பாட்டுக்கு வந்து இருந்துருவோம். அதனால் நீங்கள் வந்து இருக்கிற டைமிங்கை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-6 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஆவரேஜாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் வந்து ஸ்டிச் பண்ணாலுமே வந்து அதுவே வந்து மாதம் 15,000 ரூபாய் ஆகுது. இன்றைக்கி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்து வேலைக்கு போகிறவங்கனாலேயே வந்து மாதம் வந்து ஒரு 12,000 10,000 அந்த ஆவரேஜ் தான் வந்து அவங்களால வந்து சம்பாதிக்க முடியும். அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அது நிரந்தரமான ஒரு எப்படி சொல்கிறது அமௌண்ட் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்தி தைச்சாலும் அது நமக்கு தான், கொஞ்சம் கம்மியாக தைச்சாலும் அது நமக்கு தான். நம்மளோட இன்கம்மை நம்ம தான் வந்து பார்த்து இது பண்ணிக்கணும். ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸோட ஒர்க்கு வந்து முடிஞ்சுது. அது டெலிவரிக்காக தான் வந்து எடுத்து வச்சுருக்குது. இவங்க வந்து லைனிங் மட்டும்தான் வந்து கொடுத்துருந்தாங்க, அளவு ப்ளவுஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் பீட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான் வாட்ஸ்அப் பண்ணோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து இந்த 2 சூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னுமே ப்ளவுஸ் பீட் வந்து எடுத்து வச்சுருக்குறாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு இது 2 மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க, நான் வந்து போட்டு பார்த்துட்டு சொல்கிறேன், மீதி வந்து அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா கஸ்டமர்ட்டையுமே நான் சொல்கிறதும் அதே தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1, 2 கொடுத்து பாருங்கள், ஒரு ப்ளவுஸ் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு செட் ஆனால் கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை அதில் ஏதாவது மிஸ்டேக் வந்தது அப்படின்னா நம்ம வந்து அடுத்த தடவை வந்து வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.